இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சோபியாங்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷமாக குழந்தை இல்லையாம். அவங்க ஜாய் டிவி பார்ப்பாங்களாம், நம்பிக்கை டிவியும் பார்ப்பாங்களாம். ஜாய் டிவியை ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு பார்த்துட்டு என் பொண்ணுக்கு கற்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணுங்கம்மான்னு நான் அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக அதே மாதத்தில் கற்பந்தரிக்கும்படி செய்தார். இப்போ என் மகன் 4வது மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா என்று சாட்சி எழுதியிருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி பார்க்க மறவாதிருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அநேகர் கர்த்தர் எங்களோட பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரேயர் வேலையில் நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுகிறோம். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறார், இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஏனெனில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் இது பிதாவினால் உண்டாகும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 18:19 அப்படி சொல்லுகிறது. தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் அது பிதாவினால் உண்டாகும். ஆகவே நம்ம சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ராபா. நீங்கள் தனியாக ஒரு வேளை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம், போராடி ஜெபிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன ஜெபக்குழுவை ஏற்படுத்திக்கங்க. உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஒரு ப்ரேயர், ஒரு ஐக்கியம் தேவை, ஒரு ஃபெல்லர்ஷிப் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களோடு நல்லா ஐக்கியம் வச்சுக்கோங்க. ஜெபிக்கிறவங்க சீக்கிரம் தவறு பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. பாவம் செய்ய பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனால் துணிகரமான பாவம் சிலர் செய்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தலையை தாழ்த்தி
ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தாவினரே இறங்குவீராக. ஆண்டவரே தகப்பனே நன்றி. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதிய சேனைகளோ, பொல்லாத சாத்தான தீய சக்தி வல்லமைகளோ, அந்தர சக்தி ஆதிக்கங்களோ எழும்பாதவர் இவை எல்லாவற்றையும் நசனாய் இயேசு நாமத்தினால கட்டி பார்த்து தள்ளுகிறோம். அப்படியானதுக்கா நன்றி நன்றி. தேவ பிரசனத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை, சாட்சிகளை இந்த அல்லேலூயா அந்த புரோகிராம்ல இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலேயும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. அல்லேலூயா உன் மீது நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் பெருகுவதாக. ஒரு ராக அதிகாராபா அதிகாபா இந்த பார்க்குற ஒவ்வொருடைய குறைவுகளும் கிறிஸ்தேச மைங்கில நிறைவாவதாக. ஒரு இக்கா தகரபோ தி அந்தலாபரபோ ஒரு இக சபதிகபலபரபோ. நீ பயப்படாதே. அநேருக்கு தேவையில்லாத பயம் வருகிறது. எதுக்கு எடுத்தாலும் பயம். அல்லேலூயா அல்லேலூயா ரக அதிகபா யாரை பார்த்தாலும் பயம். அல்லேலூயா ஒரு பயத்தின் ஆவி இருதயத்தில் இருக்குது. யார் யார் எதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த பயத்தின் ஆவி நசனா இயேசு நாமத்தில் இப்போதே வெளியேறி போவதாக. தேவன் பயந்தாவியை கொடுக்கவில்லை, பலமும் தெளிந்த புத்தி அன்பும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜெய்ச. தெளிந்த புத்தி அன்பும் வல்லமையும் உள்ள பலனுள்ள ஆவினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒரு ரக அதிக ரிக்கசே ஒரு கௌதகரப சபதிகபலபரப ஒரு கபலபரப ஒரு கசே. அல்லேலூயா மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்க. கர்த்தர் அந்த மூல வளர்ச்சியை கட்டளையிடுகிறார். ஓ அந்த சிந்தனை மண்டலத்துக்குள்ள அந்த மூளைக்குள்ள தேவ வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக. அல்லேலூயா ரகா லீபாரவ சே ஒரு இகௌதகரவ சபர ஒரு அற்புதம் நடப்பதாக. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடப்பதாக. அல்லேலூயா ரகா தீக ரேகோதோ ஒரு சப தீக பபா லபரவ தீக பபல. வேலை பார்க்குற இடத்துல ஒரே போராட்டமாக இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பேசாம வேலையை நிறுத்திடலாமான்னு கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமான பாடுகளை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்க. அல்லேலூயா எந்த இடத்துல நெருக்கப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசாலத்தை தருவேங்கிறார். உங்கள் பேரை கெடுத்து போட்ட அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். நான் உண்மையின் தேவன், நீதியின் தேவன், உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரே அதிகாபால வேற கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா அல்லேலூயா ரகாதேகா நவரவோ ஒரு இக சபதிகபால ஏற்ற வேலை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கருத்துக்களை அடங்கிருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா ரகா லீபரபா நிகலபரவோ. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவேன். ஆமென். அல்லேலூயா அது இன்றே தருவேன். இந்த வருஷத்தில் சீக்கிரமாகவே ரெட்டிப்பான சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. தேவ பிரசனம் மூடுவதாக. கற்பம் விழுந்துக்கிட்டே இருக்குது. 3 மாதம் 4 மாதம் 2 மாதம் கற்பம் தங்க மாட்டேங்குது. அந்த சத்ரு போராட்டம் அவர்களை விட்டு நீங்கி போவதாக. ஆணிலும் பெண்ணிலும் மலடு இருப்பதில்லை. ஓ கற்பம் விழுகுவதில்லை. அந்த வாக்கு தத்துவம்படி ஓ ரவால் அபாரபோ இந்த வருஷம் ஆண்டவரே குறையில்லாமல் 10வது மாதத்தில் குழந்தைய பெற்றெடுக்க, அந்த குழந்தை நீண்ட ஆயுசா இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாள் எங்கூட செய்தியுடைய தலைப்பு நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கி போகும். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கி போகும். எப்பொழுது ஆண்டவர் நிறைவான ஆவினால் நம்மளை நிரப்புகிறாரோ, நிறைவான ஆசீர்வாதம் நிரப்புகிறாரோ, அப்பொழுது எல்லா குறையும் நீங்கி போகும். நிறைவான ஆவினால் நம்ம நிரப்பப்படணும். திருடன் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறு எதற்கு வரலை, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பூர்ணப்பட வந்தேங்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நிறைவான ஆசீர்வாதம் வேணுமா? உடைய சமூகத்தை விட்டு நீங்காதீங்க. ரூத்துக்கு போவா சொல்லுகிறார், உன்னதமானுடைய சட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. நிறைவான ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போகக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது, உலக கலாச்சாரங்களுக்குள்ள போகக்கூடாது, சமுதாய வழியில் போகக்கூடாது. அல்லேலூயா சடங்காச்சரிய சம்பிரதாயம் இதெல்லாம் விட்டு விலகி இருக்கணும். மனுஷனுடைய கற்பனை கேட்கக்கூடாது, கர்த்தருடைய கற்பனைப்படி நடக்கணும். அவர் செட்டை விட்டு போகக்கூடாது.
அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் உயர்த்து வர. அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தை போல நம்ம அடங்கி இருக்கணும். அல்லேலூயா, ரஹதிகா. ரூத் எப்படி ஒரு முன்ன பின்ன தெரியாத தேசத்துக்கு வருகிறார், நகோமி பின்ன வருகிறார். பெத்லகேமை பற்றி தெரியாது. ஒரு தேசம் விட்டு நம்ம தேசம் போகும்போது மொழி மாறும், சாப்பாடு மாறும், அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இந்த பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பாருங்க, அது அவள் அந்த பெத்லகேம்ல தங்கிவிட்டாள். போவாஸ் என்கிறவனை கர்த்தர் ஒரு பெரிய ஆஸ்தி உள்ளவரை அவளுக்கு கணவனாக தந்தார். அவள் மோவாப்பை விட்டு, குறைவுள்ள அந்த ஊரை விட்டு, இயேசு இல்லாத எந்த இருதயமும் குறைவுள்ளதுதான். நல்லா தெரிஞ்சுங்க. இயேசு நம்ம இருதயத்தில் இருக்கிறாரா? ஃபாதர் பாடுறாரு, 1 கோடி செல்வங்கள் நமக்கு வந்தாலும் அவருக்கு அது ஈடாகுமா? நம்ம பூமியே சுதந்திரித்தால் ஆண்டவருக்கு ஈடாகுமா? வானத்தை சிங்காசனமும் பூமியை பாதபடியாக கொண்டவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 அப்படி சொல்லுகிறது. ஆகவே நிறைவான நன்மைகளை கொடுக்கிற, தீமையே செய்யாத, நமக்கு நன்மையான ஈவுகளை தருகிற, நம்மளை விசாரிக்கிற, நம்மை பாதுகாக்கிற, நம்மோடு எப்போது இருக்க விரும்புகிற அவருடைய பாதத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, அவரை விட்டு நம்ம போகக்கூடாது. கர்த்தரோடு நம்ம எப்போது இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டு விட்டால் அவர் விட்டு விடுவார். அப்படிதான் இருக்கு பைபிளில். அவரை தேடினா கண்டடைவோம், இல்லைன்னா பார்க்க மாட்டோம். அப்போ நிறைவாய், எப்போது நம்ம நிறைவாய் எல்லா காரியத்திலும் காணப்பட வேண்டும். பொருளாதாரத்திலேயோ, சரீர பிரகாரமான காரியங்கள்லேயோ, ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்லேயோ, சமுதாய காரியங்கள்லேயோ, உன்னத காரியங்கள்லேயோ நம்ம நிறைவாய் காணப்பட வேண்டுமானால் அவரை விட்டு போகக்கூடாது. ஒன்று, நம்ம குறைகள் நிறைவாக வேண்டுமானால் லோய்யா நிறைவான நன்மைகளை தருகிறார். அவரை விட்டு எக்கார்ந்து கொண்டு போகவே கூடாது. ஒன்றாவதாக. ரெண்டாவதாக, குறைகள் நிறைவாவதற்கு அவர் சமூகத்தோட்டு போகக்கூடாது. ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது, நமக்கு ஞானத்தில் குறைவு இருக்குது. நிறைய பேருக்கு ஞானமே இல்லை. பிறகு நம்ம வருத்தப்படுவோம், ஐயோ ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டோமே, புத்தியிட்ட தினமாக செஞ்சிட்டோமே, இப்போ கஷ்டப்படுறோமே. ஏன்னா ஞானத்தின் இருப்பிட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்துல திரளான மீட்பும் ஞானமும் புத்தியும் உண்டு. அல்லேலூயா. அங்கே ஞான குறைவு நீங்க வேண்டும். யாக்கோபு 3:17 சொல்கிறது, பரம ஞானமோ நற்கனியினால் நிறைந்ததாக காணப்படுகிறது. பாருங்க, ஞானம், ஒருவன் உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எவரையும் கடிந்து கொள்ளாத சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் உங்களுக்கு தருவார். யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஞான குறைவு நீங்குவதற்கு கர்த்தருடைய ஞானத்தை கேட்க வேண்டும். பெசல வேலை ஆண்டவர் சகல வேலையை யூகித்து செய்வதற்கு ஞானத்தினால் என்ன செஞ்சார்? நிரப்பினார். அதே போல ஊழியத்தை செய்வதற்கு, மோசைக்கு அப்புறம் ஊழியத்தை செய்வதற்கு யோசுவாவை ஞானத்தின் ஆவினால என்ன செஞ்சார்? ஆண்டவர் நிரப்பினார். உபாகமம் 34:9 அதை வாசிக்க முடியும். நம்ம ஊழிய காரியமோ, படிப்பு காரியமோ, வேலை காரியமோ, எதை செய்தால் நிறைவான ஞானம் நமக்கு தேவை. பூரண ஞானம் தேவை. அறகுற ஞானம் இல்லை. ஐயோ அந்த காரியத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டேன், இந்த காரியத்தை ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேனே, இவ்வளோ வருத்தப்படக்கூடாது. நிறைவான ஞானத்தை பெற நம்ம ஜெபிக்க வேண்டும். பரத்திலிருந்து ஒத்தாசை வருகிற அந்த தேவனை, ஒத்தாசை அனுப்புகிற தேவன் நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும், வருவது நேராக கண்களை ஏறிருக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாகின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ரெண்டாவதாக, ஞான குறைவு நீங்க நம்ம செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு ஞானம் வேண்டும். அந்த ஞான குறைவு நீங்க நிறைவை தருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகவே கூடாது. யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தானா? அவருடைய வேலையை விட்டு நம்ம போயிடக்கூடாது. சபை கூடி வருதில் விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு சபை கூடி வரதில் விட்டுட்டாங்க. ஒரு காலத்து தீர்க்கதரிசனம் சொல்லி அப்படியே அந்த சபைக்கு நல்ல குடும்பமாக பிரயோஜனமாக இருந்தாங்க. இன்னைக்கு குடும்பமாக அந்த சபையை விட்டு விலகி எந்த சர்ச்சுக்கு போகலைங்கிறாங்க.
இது குறைவு. சபை கூடி வருவதில் விடக்கூடாது. கர்த்தருடைய காரியங்கள் நம்ம உற்சாகமா இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் பரலோக ஞானத்தால் என்ன செய்வார்? கண்டிப்பாக நிரப்புவார். பரலோக ஞானம் இந்த உலக ஞானம் இல்லை. பரலோக ஞானத்தால் நிரப்பப்படும் போது நிச்சயம் அந்த உலகத்துல உள்ள எல்லா மனுஷர்கிட்டையும் எல்லா அதிகாரியுடைய கண்களுக்கு கர்த்தர் தயவருக்கு கிடைக்க பண்ணுவார். யோசுவா கர்த்தருடைய ஞானத்தில் நிரப்பப்பட்டதுனால அந்த சூரியன் சந்திரனை நிறுத்தினார். ஏன்னா படைப்பின் ஞானம், இயற்கையெல்லாம் அவர் கீழ்ப்படுகிறது. இந்த இயற்கையெல்லாம் படைச்சது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு? படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இயற்கையும் செயற்கையும் நமக்கு கீழ்ப்படிவதற்கு நிறைவான ஞானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். மூணாவதாக அப்போஸ்தலர் 4:8 பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, அதிகாரிகளே, மூப்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்களே கேளுங்கள். அதாவது அங்கே பேதுரு பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார். மூப்பர்கள், நியாயசாஸ்திரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்களுக்கெல்லாம் இயேசுவை பத்தி என்ன செய்றார்? தைரியமா பேசுறார். அந்த பரிசுத்தாவி நிறைவினால் அவர் நிரப்பப்பட்டதுனால பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த 40 வயசுக்கு மேல தாண்டின ஒரு வாலிபனை என்ன செய்யறாரு? நசனா இயேசுராமத்தில் எழும்பி நட்டன்னு சொல்லுகிறாரு. 3வது அதிகாரத்துல வாசிக்கிற அப்போஸ்தலர். அவன் உடனே ஜம்ப் பண்ணி குதித்து எழுந்து தேவாலயத்துக்குள்ள போலான்னு பார்க்குறோம். அப்ப சப்பானி நடக்கணும், ஊமையர் பேசணும், செவிடர் கேட்கணும், மரித்தோர் எழும்பணும். மரித்தோரை பேதுரு எழுப்பினார். தபித்தாள் என்கிறவளை எழுப்பினார்னு சொல்லி பார்க்குறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்களுக்கும் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டுமா? பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்கள். நிறைவான பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது உங்களுக்கு தைரியம் வரும், பலன் வரும். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். சாட்சியாக கண்டிப்பா என்ன செய்வாரு? நிறுத்துவார். உங்களை விரோதித்திருந்த எல்லாரும் உங்க மூலமே ரட்சிக்கப்படுவாங்க. கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. பாருங்க, தைரியமா பிரசங்கம் பண்றாரு. யாரு? பேதுரு. உங்களாலே கொலை செய்யப்பட்ட அந்த இயேசுவே அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. இயேசு பூமியில இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமம் தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்றாரு. போல்டா பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவ குறித்து சுவிசேஷமாய் சொல்லுவதற்கு நிறைவான ஞானம் வேண்டும். நம்ம மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மகிட்ட நிறைவான ஞானம் வேண்டும். பவுல் பிரசங்கம் மூலம் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு சகோதரி சொன்னாங்க, என் மூலம் யாருமே ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, நானும் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்? பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு போதவில்லை. சும்மா அந்நிய பாஷை பேசுறதுனா மட்டும் போதாது. பரிசுத்த வல்லமையின் நிறைவினால, பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிரப்பப்படும் போது ஒரு எழுப்புதல் உண்டாகும். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்கும் அந்த நிறைவான ஆவியினால. சரி, அடுத்து யோவான் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்கே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. 3 நாட்களாக எல்லாரும் ஒன்று கூட சாப்பிடலை. அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை வெறுமனே அனுப்புனா வழியில சோர்ந்து போவாங்களே அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்திரேயா சொல்றாரு, இத்தனை பேருக்கு 200 ரூபாய்க்கு அப்போ வாங்கினாலும் பத்தாதே. அப்போ பிலிப்பு சொல்றாரு. ஆனால் அந்த அந்திரேயா சொல்றாரு, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கான், 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொன்னோன்னே இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி போதும்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொஞ்சம் அப்பத்தை, அந்த குறைவான அப்பத்தை, அந்த சின்ன மீன் 2 மீன் துண்டை என்ன செய்றாரு? அந்த சிறுபையன் கொடுக்குறான். அதை வாங்கி இயேசு கரத்தில் கொடுத்தோன்னே அவர் அதை ஆசீர்வதிக்கிறாரு. வானத்தை பார்த்து சோத்திரம் பண்ணுகிறாரு. அப்புறம் சீசர்கிட்ட கொடுக்குறாரு. எல்லாரையும் 50-50 பேராக உட்கார வச்சு பரிமாறுங்கன்னு. நல்ல புல்வெளியில் பார்த்தா சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 5000 பேர்னா 5000 மனைவிமார் இருந்திருக்கணும். ஆளுக்கு ஒரு மனைவி இல்லையா? ஆளுக்கு 2 குழந்தைகள் வீதம் பார்த்தா கூட மொத்தம் 20000 பேராக இருந்திருக்கணும். அவ்வளோ பேர் சாப்பிட்டு மீதியை 12 குடை நிறைய எடுக்கப்படினார். அப்போ உங்களுக்கு பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கா? அலே லோயா அந்த குறைவை இயேசு கையில் கொடுங்க. உங்கள் சரீரத்தில் குறைவு இருக்கிறதா? அந்த சரீரத்தை இயேசு கையில் கொடுங்க. ஊழியத்தில் குறைவு இருக்குதா? அந்த குறைவை இயேசு கரத்தில் கொடுங்க. எதெல்லாம் குறைவாக இருக்குது, குழந்தைகள் என்ற குறைவு இருக்குதா, அது இயேசு கரத்தில் கொடுங்க.
அல்லேலூயா. இருக்காதே கால வர சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பத்த மாட்டேங்குதுன்னா அதை இயேசு கருத்தில் கொடுங்க. அவர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்க. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்பொழுது என்ன நடந்துச்சு? குறைவுகள் நிறைவாயிடுச்சு, மீதி எடுக்கும்படி ஆசீர்வதித்தார். அப்போ அடுத்தபடியாக நம்ம குறை நீங்குவதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சரணடையணும். அப்படியே ஆண்டவர் கையில் கொடுத்துடணும். எந்த ஒரு பிரச்சனையும் அவர் கையில் கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நிறைவாய் ஆண்டவர் அதை மாற்றி விடுவார். அடுத்து லூக்கா 5 அதிகாரத்தில் 1 முதல் 7 அங்கே மீன் பிடிக்கிற தொழிலுக்கு பேதுரும் அவனோடு சேர்ந்தவங்களும் போகிறாங்க. முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒன்று கூட கிடைக்கல. இயேசு கடைசேரத்து கடற்கரை பக்கம் போய் நின்று அங்கே வர்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அங்கே ஒரு போட்டு இருக்குது, திரளா ஜனங்கள் இருந்தவுடனே அங்கே போட்டு இருக்குது. அதை பார்க்குறாரு, இதில் உட்காந்து நம்ம பிரசங்கம் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்குறாரு. அது சீமோன் பேதுரு போட்டா இருக்கிறது. அதை தள்ளி விட சொல்லி அமர்ந்து அதில் உபதேசம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, மீன் பிடிக்கும்படி வலைய ஆழத்துக்குள்ள தள்ளி கொண்டு போடுங்கள். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, பேதுரு, முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே எனக்கு கிடைக்கலைங்கிறாரு. முழுதும் நீங்கள் ஊழியத்தில் பிரயாசப்பட்டு ஆத்துமா வரமாட்டேங்குதா? அற்புத அடையாளம் நடக்கலையா? அடுத்து நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டீங்க, ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு சுகம் கிடைக்கலையா? குழந்தை கிடைக்கலையா? எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, வேலைக்கு கிடைக்கலையா? படிப்புக்கு எவ்வளவோ பிஹெச்டிக்கோ இல்லை மேற்படிப்புக்கோ ட்ரை பண்ணுறீங்க, போதுமான பணம் இல்லையா? எப்படிப்பட்ட குறையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா. அதிகால வர வரிக சபல வரவோ அல்ல கணவன் மனைவிக்கு எப்போதும் சமாதானம் இருக்குன்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கா? வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்து சொத்து பிரச்சனையாக இருக்கா? எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய, ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அந்த வலையை தள்ளி ஆழத்துக்குள்ளன்னு இருக்கு, வலையை புஷ் பண்ணும்போது தண்ணி அலை அடிக்கும், அதை உள்ள அமுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவங்களால முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தள்ளி கொண்டு போய் போடுங்கிறாரு. திரளான மீன்களை பிடிச்சாங்க. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்களுக்கு சபையில் ஆத்துமாக்கள் நிறைய வரப்போகிறாங்க. உங்கள் ஊழியத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. உங்கள் பிள்ளைகள் பழகி பெருக போகிறாங்க. உங்களுடைய வருமானம் நிறைவாக இருக்க போகுது. கர்த்தர் ஆசீர்வதிக்க போயிடும். அவர் சொல்கிறபடி தொழில் செய்யுங்க, அவர் செய்கிறபடி வேலைக்கு போங்க, அவர் சொல்கிறபடி குடும்பத்தை நடத்துங்க. அப்பொழுது நிறைவான நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். 1 கொரிந்தியர் 1:7 சொல்லுகிறது, யாதொரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுறார். 1 கொரிந்தியர் 12 அந்த வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்குது. வரங்கள் குறை இருக்கக்கூடாது. 9 வரங்களையும் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஏன்னா அது எதுக்காக கொடுக்கப்படுகிறதுனா, நம்ம குறைவில் நிறைவாக வரங்கள் நம்முடைய பிரயோஜனத்துக்கும் மற்றவருடைய பிரயோஜனத்துக்கும் பயன்படுகிறது. கனி கொடுத்தாத்தான் நம்ம பரலோகமே போக முடியும், இல்லைன்னா ஆண்டவர் வெட்டி போட்டுருவார். ஒரு ஊமையில் சொல்லுகிறார் இல்லையா? அல்லேலூயா. என்னை நோக்கி ஆண்டவரே நீங்கள் சொல்லுவது என்ன? 1 குழல் ஊதினோம், நாங்கள் உமக்கு அதை செய்தோம், இதை தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம். ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியேன்ட்டார். அல்லேலூயா. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டும் அக்னியிலே போடப்போம். கனிகளும் வரங்களும் நம்ம நிரம்பி வழியும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இவைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவார். ஆகவே நீங்கள் நானும் எதில் குறைவு இருக்குது என்பதை யோசித்து பார்ப்போம். அந்த குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய இயேசு நோக்கி பார்ப்போம். நம்ம குறைவுகளை என்ன செய்யும்? கண்டிப்பாக நிறைவாகும். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி. லூக்காலும் சுவிசேஷம் 22:35 சொல்கிறது, ஆண்டவர் பின்னே வர வேண்டும், அப்பொழுதுதான் குறையெல்லாம் நிறைவாகும். ஆண்டவர் பின்ன போனால் அவர் நம்மளை மனுஷரை பிடிக்கிறவளா மாற்றுவார். சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, என் பின்னே வந்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? அவங்க ஒரு குறைவு இல்லை, எல்லாம் நிறைவாய் கிடைச்சிச்சு ஏசப்பான்னு சொல்கிறாங்க. எல்லாவித நிறைவினாலும் ஆண்டவர் நம்மளை இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார், குறைய நீக்க விரும்புகிறார். ஓ ரேகா தூகா ராபோ ரீகேஷே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, என்ன குறைவு இருந்தாலும் சரி, நசரா இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராகா லீகா லாபா ராபோ ரீகேஷே. நப்தலி விடுதலையாக்கப்பட்ட பெண்மான், அவனை கர்த்தர் தெற்கிலையும் அல்லேலூயா அல்லேலூயா தென் திசையிலையும் மேற்கு திசையிலையும் பழுகி பெருகும்படி செய்தார். அல்லேலூயா. நப்தலியை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் அவனை நிரப்பினார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. அல்லேலூயா. ராகா தீகா ராபா நப்தலி விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். அல்லேலூயா. ராகா லீகா. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் எதில் கட்டப்பட்டிருக்காங்களோ அதுலேருந்து விடுதலை உண்டாவதாக. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஊழியத்துக்கு தேவையான ஞானம், படிப்புக்கு, வேலைக்கு, சமுதாயத்துக்கு தேவையான ஞானத்தினால் கத்த நிரப்புவீராக. ஓ ராகா தீகா ராபா ஷேகா தாகா ராபா தீகா பாபா லாபா ரபா. கொஞ்சத்தை கண்டு புலம்புகிற ஒவ்வொருவரும் அந்த கொஞ்சத்தை உங்களுடைய கருத்துல தருவார்களாக. அல்லேலூயா. மீதி எடுக்கும்படி கத்தர் பொருளாதாரத்தை உயர்த்துவீராக. அல்லேலூயா. ரீகா தாகா ராபா ரீகாபா. ஓ ராகா கொஞ்சம் வரத்துல ஒருவேளை 2 வரங்கள் ஆண்டவர் தந்திருக்கலாம். அதுல உண்மையாய் அதை பயன்படுத்த 9 வரங்களும் நிறைவாய் ஒருவருக்கு கிடைப்பதாக. ஆவியானவரே இறங்குப்பா. ஞான குறைவு நீங்கட்டும். ஆமென். ஆண்டு வரங்கள் குறைவு நீங்கட்டும், கனிகள் குறைவு நீங்கட்டும். ஆண்டவரே உம்மை தொடர்ந்து பின்பற்ற கர்த்தர் ஒருவருக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஆத்துமாதாயம் பண்ணுவதற்காலும் சரி, பொருளாதாரத்துக்குனாலும் சரி, சரீரத்துக்குனாலும் சரி, ஆழமாய் தள்ளி கொண்டு வலைய போடணும். அல்லேலூயா. ரக்கா தீகா பாபா லாபா ரபோ ரிகா சார். ஓ ராபா தீகா பாபா லாபா ரபோ. ஓ தேங்க்யூ ஜீசஸ். திரளான மீன்களை பிடித்து பிரமிப்பு உண்டாக்கினார். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் எந்த குறைவு இருந்தாலும் சரி நீக்கி போட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்க பண்ணுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.